Hello friends, welcome back to Niki's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஒரு சாட் ரெசிபி பாவ் பாஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைங்க, பன்னை தவிர. இந்த பன்னுமே வந்து பாவ் பன் கிடைச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பக்கத்தில் பேக்கரியில் கிடைக்கிற டீ பண்ணை வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அந்த பாஜி தான் டேஸ்ட்டே. அது எப்படி பண்ணுறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. யார் வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சத்தான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து கேரட், ஒரே ஒரு கேரட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ப்ரெஷர் குக்கரில். அப்புறமா ஒரு 5-6 போல் பீன்ஸை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்ததாக காலிஃப்ளவர், கூடவே உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வேணால் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிற காய்களை மட்டும் வச்சு நான் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய் கலவா மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டுட்டு இதை ஒரு 2 விசில் அப்படி இல்லைனா 3 விசில் வச்சிங்கன்னா காயெல்லாம் நல்லா கொலைய வேகணும். அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. அதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன பொருள் என்னென்ன அளவுன்ட்டு. முதல்ல வந்து மல்லி, சீரகம், சோம்பு, காஷ்மீரி மிளகாய் இருந்தால் போடலாம், இல்லாட்டி நார்மல் மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு பிரியாணி இலை, கூடவே கிராம்பு, அப்புறமா ஒரே ஒரு ஸ்டார் பூ போடுறேன், பட்டை, கருப்பு ஏலக்காய் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விட்டுறலாம், பச்சை ஏலக்காய், மிளகு. இவ்வளோதான் இந்த மசாலா பண்ணுறது. இதை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி பாவ் பாஜி ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நான் பாவ் பாஜி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் இதில் சன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுபட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் வறுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இதில் வந்து மஞ்சள் தூள், கூடவே வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா சுக்குத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது இதெல்லாம் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தரதரன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. நம்மளோட வாசனையான பாவ் பாஜி மசாலாவுக்கு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் கலப்பாங்க. வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எடுத்து உரமாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பட்டரை சேர்த்துக்கிறேன். பட்டர் கூடவே வந்து நான் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் முழுசாக பட்டர்லேயே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஆயில் பட்டர் ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்ததாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இப்போ நம்ம அரைச்ச பாவ் பாஜி மசாலாவும் சேர்க்க போகிறோம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பொடி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா 2 தக்காளி போடணும். அதையும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி இந்த மாதிரி குழஞ்சி மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு குடமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். சின்னதாக தான் நான் போடுறேன், ஒரு 1/2 குடமிளகா அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த குடமிளகாயோட ஃப்ளேவர் வந்து இந்த மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம். கிடைச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் நம்ம தண்ணியோடவே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த காய்கறிகளை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாகலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். காய்கள்லாம் வேக வைக்கும்போது குடமிளகா சேர்த்து வேக வைக்க வேண்டாம். அது இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காயில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம சிம் பண்ணி இதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவைக்காக. அப்புறமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியான பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர், அப்புறமா கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு
இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கும் பார்த்தீங்களா, பாவ் பன்னுன்னு சொல்லிட்டு. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி நார்மலாக கிடைக்கிற அந்த ரவுண்டு பன்னு, டீ கடையிலே ரவுண்ட் பன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டும் இதோட சாப்பிட்லாம். நாங்கள் நிறைய வாட்டி இந்த பன்னு வந்து வீடியோக்காக தான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்படி இல்லைன்னா டீ கடை பன்லேயே வந்து செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இனிப்பாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பாவ் பன் வந்து டோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலை. இந்த மசாலா கூட அந்த பச்சை வெங்காயத்தை போட்டு அந்த லெமன் ஜூஸை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மசாலா வந்து நிறைய பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டே நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பாவ் பாஜி மசாலா பொடி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் சன்னா மசாலா செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வீணாவெல்லாம் போகாது, கவலைப்பட வேண்டாம். இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பச்சை வெங்காயம், கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அந்த பன்னோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அமிர்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே அளவுகளோட. நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். என்னை யாரும் திட்டிடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.